நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. வீர வல்லாளர் மகாராஜா அப்படின்ற புத்தகம். அதோடைய எழுத்தாளர் அண்ணல் காண்டர் அவர்களை சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறேன். கோடி சூரியனுக்கு சொந்தக்காரன் அன்பு தம்பி மோகன். தம்பி, ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையில் என்னுடைய கண்ணை திறந்து கொண்டு பார்க்கிறேன் தம்பி மோகன் அருளாளி. வாழ்க வாழ்க. அன்பு தம்பி வீர படைப்பாளி மோகன், உன்னை காப்பது ஆதரிப்பது எங்கள் கடமை. இது ஒரு சின்னதாக அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 94லேருந்து மீடியாவில் இருக்கேன். சன் டிவியில் 7 வருஷம் செய்தி துணையாசிரியராக இருந்தேன். ஒரு நண்பர் அறிஞர் சொல்லுவார், ஒரு மனுஷன் வந்து ஒருத்தன் 60 வருஷம் வாழ்ந்திருக்கான், 60 வருஷமும் மைக் செட் பண்ணுறவனாக இருந்திருக்கான். அந்த மைக்கில் அவன் பேசுனது கிடையாது. நான் ரொம்ப வருஷம் அங்கே இருந்திருக்கேன். தம்பி மோகன் என்ன அங்கேருந்து மேடை கூப்பிட்டு வந்திருக்காரு. தம்பிக்கு என்னுடைய நன்றி. மோகனை பற்றி சொல்லணுன்னா, இப்படி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆளை நான் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாக்கெட்டில் 100 ரூபா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல 100 கோடிக்கான நம்பிக்கை மோகனோட கண்ணில் தெரியுங்க. இந்த 5 மொழியில் வருதுங்க இந்த புத்தகம். ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், அவர் வரலாற்றில் திருவண்ணாமலைன்னு ஒரு தொகுப்பு போடுறாரு. அப்போது ஒரு பல்வேறு ஆட்கள்கிட்ட கேட்குறாரு, வல்லாள மகாராஜா பற்றி எழுதுறதுக்கு மட்டும் அவருக்கு ஆள் கிடைக்கல. அவர் தாமா பிரகாஷ்னு பேர். அவர் வந்து பல போராட்டங்கள் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜெயிலே கழித்தவர். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவருக்காக தான் இந்த வல்லாள மகாராஜா வரலாறை தேடுறேன். எந்த நூல்லையும் அவர் பற்றின வரலாறு முழுமையாக இல்லை. அவரை பற்றின வல்லாள மகாராஜா பற்றி வரலாறு என்ன இருக்குன்னா, அருணாச்சல புராணம் ஒன்று தான். இந்த அருணாச்சல புராணத்தை எல்லப்ப நாவலர் என்பவர் வந்து தமிழ் அருணாச்சல புராணம் வந்து சமஸ்கிருத நூல். அதை எல்லப்ப நாவலர்ங்கிறவர் தமிழ் படுத்துகிறாரு. அதில் பல்வேறு சருக்கங்கள் இருக்குது. அந்த பல்வேறு சருக்கங்களில் ஒன்று வந்து வல்லாள மகாராஜா சருக்கம். இந்த வல்லாள மகாராஜா என்பவர் நடுநாடு என்பது தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட நாடு. அந்த நடுநாட்டை வல்லாள மகாராஜா என்பவர் ஆட்சி செய்கிறார். இது வந்து நான் சொல்கிறது அருணாச்சல புராணத்தில் வரக்கூடிய வல்லாள மகாராஜா சருக்கம். அப்போ அவருடைய ஆட்சியில் வந்து தர்மம் மேலோங்கி நிற்குது. புலியும் மானும் ஒரே துறையில் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து தர்மம் நிலைக்குது. அங்கே எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்காங்க. எதிரிகளோட தொல்லை இல்லை. கோயில்களில் வந்து சிவ பூஜை நடக்குது, விஷ்ணு பூஜை நடக்குது. எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அண்ணாமலையாருக்கு ஒரு பெரிய மனக்குறை. தனக்கு பின்னாலே தன்னுடைய நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லைங்கிற மனக்குறை. அப்போ வந்து அங்கே மந்திரிமார்கள்கிட்ட ரொம்ப சோகத்தோடு கேட்குறாரு. அப்போ மந்திரிமார்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா தர்ம கொடின்னு ஒரு கொடி இருக்குது, அந்த தர்ம கொடி ஏற்றுவோம். ஆனால் அந்த தர்ம கொடி ஏற்றிட்டா யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்கும்போது, இந்த பூமியில் இல்லாத விஷயத்தை ஒரு மனுஷனால் கேட்க முடியுமா, எதை கேட்டாலும் தரேன் அப்படின்னு தர்ம கொடி ஏற்றுறாங்க. தர்ம கொடி ஏற்றும் போது நிறைய அதில் வந்து உங்களுடைய நகை அடமானம் வச்சுருந்தா அந்த நகை எடுக்கிறதுக்கு இந்த தொகை தரேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தொகை, பூணூல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த தொகை, வீடு கட்டுறவங்களுக்கு இந்த தொகை, திருமணத்திற்கு இந்த தொகை, இன்னும் தர்மமாக செய்கிறாரு. இந்த தர்மத்தை பார்த்து என்னடா இப்படி ஒரு மனிதனால் தர்மம் செய்ய முடியுமா என்று வந்து இந்த செய்தி வந்து சிவபெருமானுக்கு நாரதர் மூலமாக கிடைக்குது. உடனே நாரதரை அனுப்பி சிவபெருமான் சோதனை பண்ணுறாரு. நாரதர் வரும்போது வல்லாள மகாராஜா வரவேற்கிறாரு. எப்போ இப்படியான தர்மங்களை செய்கிறாயே, உன்னுடைய என்ன நோக்கம்னு கேட்கும்போது அவர் நாரதர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து பிள்ளை இல்லாத மனக்குறை தான் அப்படின்னு இந்த செய்தி நாரதர் மூலமாக சிவபெருமானுக்கு கிடைக்குது. அப்போ சிவபெருமானுக்கு ஒரு ஆச்சரியம், உண்மையிலே இப்படி வந்து ஒரு பக்தன் இருப்பானா அப்படின்னு சோதிப்பதற்காக உடனடியாக குபேரன் அழைத்து நிறைய செல்வங்களை தயார் செய்ய சொல்கிறாரு. ஒரு பெரும் பூத கணங்களோடு அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு வராங்க. திருவண்ணாமலைக்கு வரும்போது இங்கே வந்து அருந்ததை போன்று அழக்கூடிய பெண்கள் இல்லையா, இப்படி சிவனடியார்களை வந்து போற்றி வழங்கக்கூடிய மண் இல்லையான்னு நிறைய கேள்விகள் கேட்டே வராங்க. கேட்டுட்டு வர அவங்க வந்து கணிகை மாதர்கள் இருக்கக்கூடிய தெருக்கு போகிறாங்க. எல்லோருக்கும் ஒவ்வொரு கணிகை மாதர் கிடைக்கிறாங்க. ஆனால் வந்து சிவபெருமானாக வரக்கூடிய அந்த தலைமை சிவனடியார் கிடைக்கல. அவர் உடனடியாக வல்லாள மகாராஜாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. வல்லாள மகாராஜா சிவபக்தர் என்பதனாலே அவ்வளோ பெரிய பேரரசனாக இருந்தாலும் உடனடியாக வந்து இந்த சிவனடியாரை அனுமதிக்கிறாங்க. அப்போ வல்லாள மகாராஜா என்ன கேட்க, உங்களுடைய மனக்குறை என்னன்னு கேட்கும்போது, ஐயா என்னுடைய விரகதாபத்தை தீர்க்க உங்கள் ஊரில் வந்து ஒரு கணிகை மாதர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வல்லாள மகாராஜா என்ன சொல்கிறாரு, ஐயா நானே உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன், உங்களுக்கு ஏன் எதுன்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய விரகதாபத்தை கணிகை மாதரால் மட்டுமே தீர்க்க முடியும், எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லும்போது வீரர்களை அனுப்பி அந்த தெருவில் அனுப்பி விசாரிக்க சொல்கிறாரு. எல்லாரும் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு சிவனடியார் இருக்காங்க, அதனால் உன்னுடைய ஆட்சியில் வாழறோம், நாங்கள் வார்த்தையை மாற முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க.
அடுத்தது மந்திரிகள் அனுப்புகிறாரு, மந்திரிகளுக்கும் மறுமொழி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேரரசர் வல்லாள மகாராஜாவே அந்த கணிகை மாதர் தெருக்கு போய் ஒரு சிவனுடையாருடைய குறையை தீர்க்க முடியாத பாவம் எனக்கு வரக்கூடாது, நீங்கள் எனக்கு உதவுங்கள்னு சொல்லும்போது அந்த கணிகை மாதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுடைய ஆட்சியில் வாழறவங்க, நாங்கள் சொன்ன வார்த்தையை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், இன்று இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும்போது அவர் சோகத்தோடு அரண்மனைக்கு வராரு. அவருக்கு வந்து 2 மனைவிகள், மல்லம்மா சல்லம்மான்னு 2 மனைவிகள். அப்போ அந்த அந்த சல்லம்மாதேவி வந்து என்ன உங்களுடைய குறைன்னு கேட்கும்போது வல்லாள மகாராஜா இப்படி ஒரு சிவனுடையாருடைய அந்த ஒரு கோரிக்கையை தீர்க்க முடியாத அவல நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு அவர் கண்ணீர் விடும்போது, ஐயா நான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனடியாக வந்து ஒரு அறை ஏற்பாடு செய்யப்படுது. அங்கே சிவனடியார் நிச்சயில் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா வந்து நறுமண மலர்கள் சூடி நறுமண புகைகள்லாம் அந்த இடத்துல வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, வீணை மீட்டி பாடல் பாடுறாங்க. வீணை மீட்டி பாடல் பாடும்போது பார்த்தா சிவனுடையார் அசைவலாம் உட்காந்துருக்காரு. ஐயோ இது வந்து சிவபாமா ஆயிடுமேன்ட்டு அங்கே போய் இந்த சிவனுடையாரை தொடுறாங்க. அந்த சிவனுடையார் மறைந்து ஒரு குழந்தை வந்து அங்கே வந்து குழந்தை வந்து ஒரு அழகான வாயை திறந்து அந்த குழந்தை அழும் காட்சி. உடனே வல்லாள மகாராஜாவும் மற்றவங்களும் வந்து பார்க்குறாங்க. சிவபெருமான் விடை வாகனத்தோட காட்சி தராரு பார்வதி தேவியோட. அப்போ சிவபெருமான் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ வந்து கவலைப்படாது, நீ இறந்த பின்னர் உனக்காக ஈம கடன்களை பிள்ளையாக இருந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வல்லாள மகாராஜா 1342ஆம் ஆண்டு எதிரிகளில் கொலை செய்யப்பட்டார். 1342ஆம் ஆண்டிலிருந்து இன்று 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரப்போது மாசி மகத்தன்னைக்கு அந்த சிவபெருமான் வந்து பிறவாயாக்கை பெரியோன். விஷ்ணுவுக்கு அவதாரங்கள் உண்டு, ஆனால் வந்து சிவன் வந்து பிறவாயாக்கை பெரியோன். ஆனால் பிறவாயாக்கை பெரியவனாகிய சிவபெருமான் அண்ணாமலையார் ஒவ்வொரு மாசி மகத்தன்றும் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இன்னைக்கும் நடந்து வருது. அந்த செய்தி மட்டும்தான் நமக்கு வரலாறாக இருந்தது. உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து இந்த நீங்கள் கேள்விப்படுற இந்த புராணம் இயற்கைக்கு முரணாக இருக்கேன்னு. இப்படி இயற்கைக்கு முரணான புராணம் பெரிய புராணத்துலையும் இருக்குது. பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 நாயன்மார்களிலே இயற்பகை நாயனார் புராணம்னு வருது. இயற்பகை நாயனார் புராணமும் இதைத்தான் சொல்லுது. ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த கொள்கைக்கு தான் வாழ்க்கை. அப்படி வந்து இயற்பகை நாயனார் புராணத்தில் வருவதைப் போலவே இந்த வல்லாள மகாராஜா புராணத்தில் வருகிறது. இதை தவிர இந்த வரலாற்று செய்திகள் எல்லாமே கிடைக்காம இருந்தது. அப்போ நிறைய சந்தேகங்கள் வருது. இவரை வந்து வல்லாள மகாராஜாவை வந்து தமிழ் பேசுகிற மக்கள் வந்து அங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் சம்பந்தனூர் ஊர் ஒன்று இருக்குது. அந்த சம்பந்தனூர் ஊரை சேர்ந்த வன்னியர் மக்கள் தான் நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. வல்லாள மகாராஜா வந்து கர்நாடகாவை ஆட்சி பண்ணார். கர்நாடகாவை ஆட்சி பண்ண வல்லாள மகாராஜாவை இவங்க வந்து சம்பந்தனூர் மக்கள் வந்து இவங்க எங்கள் சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி திதி கொடுக்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆலய நிர்வாகமே இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுது. அப்போ இவர் கன்னடரா தமிழரா என்று பெரிய குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஆய்வு செய்யும் போது அங்கே தெரியுது, புறநானூற்றில் சொல்லப்படக்கூடிய புலிக்கடிமால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலிக்கடிமால் வம்சத்தை சேர்ந்தவன் இந்த ஹொய்சலர். அந்த இதுக்கு என்ன கல்வெட்டுகள் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரிசிகரை என்ற ஒரு பகுதியில் ஒரு முனிவர் தவம் செய்கிறாரு. அப்போ வேளிர் மன்னர்கள் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அந்த முனிவரை புலி ஒன்று தாக்க வருது. அந்த சலா என்ற அந்த மன்னனை ஹொய் சலா என்று அந்த முனிவர் கட்டளை இடுறாரு. அந்த முனிவருடைய கட்டளைப்படியே அவன் அந்த புலியை வதம் செய்கிறான். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த ஹொய்சாளர்கள் என்று ஹொய்சாளர்களுடைய கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த புறநானூறு எப்படி சொல்றதுன்னா, புறநானூற்றுடைய 201வது பாடலிலே ஒரு செய்தி வருது. நீங்கள் வந்து இந்த ரஜினி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அங்கவை சங்கவைன்னு ஒரு கேரக்டர் வரும். அதே போல் இந்த அங்கவை சங்கவை பாரியுடைய மகள்கள் இவங்க வந்து அனாதையாக நிற்கும் போது பாரியுடைய நண்பரான கபிலர் என்ன பண்ணுறாரு, இருங்கோவேல்னு ஒரு மன்னன் கிட்ட அழைச்சிட்டு போய், அப்பா நான் வந்து அந்தணன், நீ வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன், உன்னுடைய முன்னோர்கள் 49 தலைமுறையாக துவாரகையை ஆண்டவர்கள், அந்த வம்சத்தில் வந்தவன் சொல்றாரு இல்லையா. வேளிர் என்ற சொல்லுக்கு வேள்வித்தீயிலிருந்து தோன்றியவர்கள் என்று பொருள். இன்னைக்கு திருவண்ணாமலையிலே வல்லாள மகாராஜா நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அல்லவா, அவர்களும் தங்களை அக்னியில் பிறந்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த மரபை சேர்ந்தவர்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் சுமார் 2000 கல்வெட்டுகள் ஹொய்சாளர்களை பற்றி இருக்கிறதும் 400 கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறதும் இந்த செய்தி தெரிஞ்சது. இதில் குறிப்பாக வல்லாள மகாராஜா எத்தனையோ தமிழர்கள் ஆண்டிருக்காங்க இல்லையா. சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர் சம்புவராயர் காடவராய் இவ்வளோ பேர் தமிழ்நாட்டை ஆண்டிருந்தாலும் வல்லாள மகாராஜாக்கு மட்டும் ஏன் சிவபெருமான் திதி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும். வல்லாள மகாராஜா ஆட்சி செய்த காலத்திலே டெல்லியில் வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி நடைபெறுகிறது.
அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதி மாலிக் காஃபர் என்ன பண்ணுறான், முதல்ல கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய துவாரசமுத்திரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவகிரியை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதன் பிறகு வந்து வல்லாள மகாராஜாவுடைய துவாரசமுத்திரத்தை பிடிக்கிறாங்க. அப்போ பிடிக்கும்போது பாண்டிய மன்னர்கள் வாரிசு சண்டை, அந்த வாரிசு சண்டையில் தலையிடுவதற்காக தமிழ்நாட்டிலே வல்லாள மகாராஜா இருக்கும்போது கர்நாடக பகுதியை சிறைபிடிச்சுக்கிறாங்க. அதாவது சிறைபிடிச்சது மட்டும் இல்லாமல் வல்லாள மகாராஜுடைய மகன் 4ஆம் வல்லாளனை வந்து கைதியாக்கி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு வல்லாள மகாராஜாவை வழிகாட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டை சூறையாடி தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பேரரசுகளே இல்லை, வல்லாள மகாராஜா ஒருத்தர் தான் பேரரசர். வல்லாள மகாராஜா பேரரசராக இருக்கும்போது மதுரை சுல்தானுடைய ஆட்சி நடைபெறுகிறது. 8 சுல்தான்கள் ஆட்சி பண்ணுறாங்க. 2வது சுல்தானை வல்லாள மகாராஜாவுடைய படைகள் கொண்டுடுறாங்க. 4வது சுல்தானா கியாசுதீன் தம்கானி என்பவனை என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு சமயபுரம் இருக்கு இல்லையா, அந்த சமயபுரத்தில் இருக்க கோட்டையில் வந்து அவங்களுடைய படைகள் இருக்கும்போது வல்லாள மகாராஜா 1,00,000 பேரோட போய் அந்த 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 இடத்த முற்றுகையிடுறாரு. முற்றுகையிட்டு படைகள் தோல்வி அடைந்தன. அந்த தோல்வி அடைந்த பிறகு ஒரு 14 நாள் போர் நிறுத்தம் போடுறாங்க. இந்த போர் நிறுத்தம் ஏற்றுக்கொண்டு வல்லாள மகாராஜா வந்து அமைதியாக இருக்க நேரத்தில் திடீர்னு அவரை சூழ்ந்து அவரை வந்து கைது செய்து அவரிடம் இருந்த பொருள்களை பறித்து கொண்டு அவரை உயிரோடு தோலை உரித்து மதுரை கோட்டையிலே தொங்க விட்டார்கள். அந்த தியாகத்துக்கு பிரதிபலனாகத்தான் அண்ணாமலையார் செய்து கொடுக்கும் நிகழ்ச்சி வருகிறது. உண்மை சொல்கிறேன் தம்பி, வீர படைப்பாளி, உனக்கு இணையான படைப்பாளி தமிழ்நாட்டிலேயே இல்லை. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. நன்றிடா தம்பி, நன்றி.